ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் ராபி சேது. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது. ராபி சேது அவரை பற்றியான நூல்வெளி பாடப்பகுதியில் இருக்குது. ஸோ அதை பார்த்துடலாம். நியூ சிலபஸ் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் புத்தகத்தில் 66வது பக்கத்தில் இருக்குது. ராபி சேது தமிழ் அறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகம் திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர். செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர். இவரது தமிழ் இன்பன் எனும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும். ஆற்றங்கரையிலே, கடற்கரையிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது. கொஸ்டின் 2, தமிழ் இன்பன் என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ராபி சேது. தமிழ் இன்பன் என்னும் நூலை எழுதியவர் ராபி சேது. கொஸ்டின் 3, ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆன்சர் தமிழ் இன்பன். ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பன். கொஸ்டின் 4, வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2, வழக்கு 2 வகைப்படும். அவை என்ன? ஸோ வழக்கு அப்படின்னா என்ன சொல்லிட்டு ஸோ அது தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பக்கம் 67 இருக்கு. வழக்கு அப்படின்னா என்னதுன்னா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். வழக்கு வந்து 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும். வழக்கு 2 வகைப்படும். அதில் 1 இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அவை என்னென்ன? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு. இலக்கணமுடையது அப்படின்னதுன்னா, நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லு வந்து இலக்கணமுடையது ஆகும். இயல்பு வழக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2வது டைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண போலி. பாடப்பகுதியில் இருக்கிறது தெளிவாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம என்ன கான்செப்ட், இலக்கண போலி வந்து முன்பின் தொக்க போலி என குறிப்பிடப்படுது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுனி கிளை சொல்றதுக்கு கிளை நுனின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு இலக்கண போலி தான். வாயில் என்னும் சொல்ல இன்னும் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்றோம்னா வாசல்னு சொல்றோம். ஸோ இது வந்து மறு. அடுத்ததான் பார்க்க போறோம் கான்செப்ட். இலக்கண போலி அப்படின்னு என்னதுன்னா, புறநகர், வாய்க்கால சொல்றதுக்கு கால்வாய்ன்னு சொல்றது, தசை, கடைக்கண், இவை அனைத்தும் இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததான் மருவு. மருவுனா மருவி வரும் சொல். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தை வந்து தஞ்சை மாவட்டம்னு சொல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து நெல்லை மாவட்டம்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். அதாவது இலக்கண நெறியில் இருந்து பிரிந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மருவு எனப்படும். எடுத்துக்காட்டு கோவை, குடந்தை. குடந்தைனா கும்பகோணம். எந்தை, போது, சோனாடு. ஸோ இதெல்லாம் வந்து மருவுக்கு எடுத்துக்காட்டு. இயல்பு வழக்கு அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. அடுத்ததா தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடக்கரடக்கல், மங்கலம், குமுவுக்குறி. அதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்கள் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்கலம், குமுவுக்குறி. தகுதி வழக்கில் இடக்கரடக்கல், பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். எடுத்துக்காட்டு, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இடக்கரடக்கல் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததான் மங்களம். மங்களத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதாவது செத்துட்டாங்கன்னு சொல்றதை விட இயற்கை எழுதினார், துஞ்சினார் அப்படின்னு சொன்னா அது வந்து மங்களம். அதற்கு பேர் தான் மங்களம். எடுத்துக்காட்டு, ஓலை வந்து திருமுகம், கருப்பு ஆடு அதற்கு வந்து வெள்ளையாடு, விளக்கை அணை, விளக்கை குளிரவை, சுடுகாடு அதை வந்து நன்காடுன்னு சொல்றது மங்களம். அடுத்ததா குமுவுக்குறி. குமுவுக்குறி அப்படின்னதுன்னா, இப்போ அதிக பேர் இருக்கிற இடத்துல நானும் இன்னொருத்தரும் நாங்கள் இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நாங்கள் 2 பேரும் பேசுறது மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி பேசுறது, அதுதான் குமுவுக்குறி. எடுத்துக்காட்டு, பொன்னை பறி எனல்,
இது வந்து பொற்கொலன் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல், இது வந்து யானைப்பாகன் பயன்படுத்துவது. சின்ன வயசுல வந்து நான், என் அக்கா, என் தங்கை இவங்க நாங்கள் 3 பேரும் பேசுவோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு புரியாத மாதிரி பேசுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா அக்கான்னு சொல்கிறது அட்லக்கா இட்லிங்க நம்ம நாளைக்கு நம்ம மட்லாங்காப்பட்டில் இருக்க போகலாம் நிட்லியானும் நிட்லினும் தங்கச்சியும் மட்லாங்காப்பட்டில் இருக்க போட்டலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை வந்து இப்போ நாங்கள் பேசுறது எங்களுக்கு மட்டும் புரியும், கேட்குற அம்மாவுக்கு புரியாது. இதுதான் கான்செப்ட். குமுக்குறினா இதுதான் கான்செப்ட். வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும், தகுதி வழக்கு 3 வகைப்படும். அந்த 3ம் பார்த்தாச்சு. அடுத்ததான் போலி. போலி அப்படின்னா என்ன? அறம் செய்ய விரும்பு, இது வந்து ஔவையார் வழக்கு. அரண் வலியுறுத்துதல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று. இந்த தொடர் நல்லா கவனிச்சு பாருங்க. அறம், அரண் ஆகிய சொற்கள் வந்து லாஸ்ட்ல அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் மாறுது, இருந்தாலும் அந்த பொருள் வந்து மாறுபடலை. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய அந்த எழுத்து இல்லாமல் வேற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் போலி. போலி என்பது வந்து போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி அப்படின்னா முதல்ல இருக்கிற எழுத்து வந்து மாறி போயிருக்கும். பசல் அது வந்து பைசல், மஞ்சு அதற்கு வந்து மைஞ்சு. முதல்ல இருக்கிற எழுத்து வந்து மாறி போய் பொருள் தருவது, இதற்கு தான் முதற்போலி. இடைப்போலினா இடையில மாறி போயிருக்கும் எழுத்து. அமைச்சு அதற்கு வந்து அமைஞ்சு. இளஞ்சி அதற்கு வந்து இளஞ்சி. அரையர் அதற்கு வந்து அரையர். இடையில அதாவது நடுவில் இருக்கிற எழுத்து மட்டும் மாறி போயிருக்கும், இதற்கு வந்து இடைப்போலி. அடுத்ததான் கடைப்போலி. கடைப்போலினா கடைசியில் இருக்கிற எழுத்து மாறி போயிருக்கும். அகம் அதற்கு வந்து அகன். நிலம் அதற்கு வந்து நிலன். இப்படி மாறி போயிருக்குது பார்த்தீங்களா, கடைசியில் இருக்கிற எழுத்து மாறி போனால் அதற்கு வந்து கடைப்போலி. கடைப்போலியில் 5வது லைனை பாருங்க. அஃறிணை பெயரின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகர எழுத்து வரும். இதற்கு எடுத்துக்காட்டு தான் அகம். அந்த மகர எழுத்து வந்து நகர எழுத்தா மாறி இருக்கு, அகம் அகன். அதே கான்செப்ட்ல தான் லகர எழுத்துக்கு வந்து ரகர எழுத்து வரும். அதற்கு எடுத்துக்காட்டு வந்து பந்தல், பந்தர். லகர எழுத்துக்கு ரகர எழுத்து வருது, அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகையான போலி உண்டு, அதுதான் முற்றுப்போலி. அஞ்சு, ஐந்து இச்சொற்களை நோக்குங்கள். 5 என்ற சொல்லு வந்து 5 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சொல்லு வந்து நமக்கு புரியுது இல்லையா? இப்படி அந்த முதல்ல இருக்கிற எழுத்து, 2வது இருக்கிற எழுத்து, 3வது இருக்கிற எழுத்து, 3 எழுத்துமே மாறி போயிருக்கு 5ல். அப்படி மாறி போயிருந்தாலும் அதோட சொல்லு வந்து நமக்கு புரியுது, 5 தான் 5 தான் சொல்லிட்டு புரியுது. இப்படி எல்லா எழுத்தும் மாறி போய் வந்தாலும் அந்த சொல்லு வந்து கரெக்டான அந்த 5ன்னு பொருளை தரதுனால இது வந்து முற்றுப்போலி. வழக்குனா என்ன? வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும், தகுதி வழக்கு 3 வகைப்படும். அவை என்னென்ன? அதுதான் போலி. போலி 3 வகைப்படும். அவை என்னென்ன? அதுதான் முற்றுப்போலி. முற்றுப்போலினா என்னன்னு பார்த்தாச்சு. வழக்கு 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. கொஸ்டின் 5. இயல்பு வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர் 3. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அவை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. கொஸ்டின் 6. தகுதி வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர் தகுதி வழக்கு 3 வகைப்படும். அவை இடக்கரடக்கல், மங்கலம், குமுகுறி. அடுத்ததா கொஸ்டின் 7. முன்பின் தொக்க போலி என குறிப்பிடுவது. ஆன்சர் இலக்கண போலி. முன்பின் தொக்க போலி என்பது இலக்கண போலி. எடுத்துக்காட்டு வாய்க்கால் அப்படின்னு சொல்றது கால்வாய்ன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் இலக்கண போலி. கொஸ்டின் 8. சுடுகாட்டை நன்காடு என்பது. ஆன்சர் மங்கலம். சுடுகாட்டை நன்காடு என்பது மங்கலம். மங்கலம் எதில் வரும்? தகுதி வழக்கில் வரும். அடுத்ததா போலி. போலி டேஸ் வகைப்படும். ஆன்சர் 3. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என போலி 3 வகைப்படும். கொஸ்டின் 10. பொன்னைப்பறி என்பர், இது எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்று? ஆன்சர் குமுகுறி. பொன்னைப்பறி என்பர், இது வந்து தகுதி வழக்கில் என்ன பார்த்தீங்கன்னா குமுகுறிக்கு எடுத்துக்காட்டு. பேசுகிற 2 பேருக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்லாம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.